ஆடிக்கிட்டே வர்றானே. அண்ணே என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாக்க? ஆமா, சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. வீட்டுல யாருக்கு வந்து உடம்பு சரியில்லையா? வீட்டை பத்தி பேசாத. மாத்திரை வேணுமா? இருமலா? காய்ச்சலா? இல்ல. கால் வலியா? இல்ல. முதுகு வலியா? இல்ல. வயித்த வலியா? இல்ல. காது வலியா? இல்ல. வேற என்னையா வேணும்? வேற எதுக்கு மாத்திரை வேணும்? மனசு வலி. மனசு வலிக்கு மாத்திரை கொடு. அண்ணே வீட்டுல போய் படுங்க போங்க. இல்லன்னா இப்ப நான் தான்டா ஒயிடு போடுற ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாருமே எனக்கு கீழே தான். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா? ஒரு ஆம்பளைக்கு இந்த ஆடா பொறிக்கு வந்து சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது, ரெண்டையுமே பொறிக்கு போடுவானுங்க. கண்டிஷனா செய்வானுங்க, கேரகம் முடிச்சவனுங்க. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன் கெட்டப்புக்கு அழகா தானே இருக்கு? அது ராட்சசி கொண்டப்பட்ட மாதிரியே இருக்குமா? ஃபாரின் விக் அத பத்தி உனக்கடா தெரியும்? லோ கிளாஸ் ஃபெல்லோ. மச்சான் ட்ரிப் போலாமாடா? என் கையில காசே இல்லடா. என்கிட்டயும் காசு இல்ல. அப்ப எப்படி போறது? நான் பிளான் பண்றேன், நீ கேன்சல் பண்ற. நீ யாரு? நிம்மதி. வெளியே போ. நீ யாரு? சந்தோஷம். நீ வெளியே போ. நீங்க காதல். வெளியே போ. நீ யாரு? ப்ராப்ளம்ஸ். நீ இருக்கலாம், உள்ள போ. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. என்ன விளக்கமா ஒண்ணு குடுப்பிய எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா, நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. இருக்கு அவளுக்கு இன்னைக்கு. என்னப்பா வேகமா எங்க போற? நானும் பாத்துட்டே இருக்கேன். அவ வீட்டு வாசலுக்கு குப்பையை பெருக்கி நம்ம வீட்டு வாசல்ல கொட்டா. அதுக்கு நீ என்னமா பண்ண போற? நம்ம வீட்டு வாசலுக்கு குப்பையை பெருக்கி அவ வீட்டு வாசல்ல கொட்ட போற. சரி. ஏய், நம்ம வீட்டு வாசல்ல கிளீனா இருக்கமா? குப்பையே இல்லையே. அப்ப அவ வீட்டு வாசலுக்கு குப்பையை பெருக்கி அவ வீட்டு வாசலே கொட்டிட்டு வரேன். ஏமா, அதுக்கு அவ வீட்டு வாசல் நீ பெருக்காம வந்து அங்கேயே குப்பை கிடக்கும்ல. ஏய், குப்பை நான் போட்டுதான் இருக்கணும்டா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாட்டம் புடிச்ச நாயே. உங்க தம்பி வைஃப் இருக்காங்களா? அது குளிச்சிட்டு இருக்கா. இருக்கீங்களா? இல்ல, உரமோர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உரமோர சரி நான் வரேன். ஆமா, இந்த பிளாட்ல பங்குச்சம்னு ஒரு பொம்பளை இருக்கான். பெரிய பஜார். அது மூஞ்சில முடிச்சிட்டு போனா பொடி மட்டை கூட புயல கிடைக்காதுன்னு இது கொண்டாட்டி சொல்லிச்சு. அப்படியா? வாங்க பங்கச்சக்கா. சரி சக்கா, ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம். என்ன கம்பெனி? வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சார். சரி. உங்க மொபைல் நம்பருக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 4 பொருள் செலக்ட் ஆயிருக்கு. இது உங்களோட நம்பரா? அது ஏன் செலக்ட் ஆகுது? அது ஏன் செலக்ட் ஆகுதுன்னு கேக்க. இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து 30 நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க சார். நீங்க அப்படி எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமா? மொபைல் நம்பரை வந்து நீங்க நெட்ல இருந்தோ வேற எந்த என்னுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அதெல்லாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காலையில மெண்டல் மாதிரி பேசுறேன். மெண்டல வேணுமா இல்ல டீடைல்ஸ் கேக்குறேன் கேளு, இல்லாட்டி வேண்டான்னா வேண்டான்னு சொல்லி எருமை மாதிரி பேசுற. பன்னி மாடு வை, தாவுகிராக்கி வை, தோன்றத நினைக்கி சுட்டு கொண்டாங்க. எல்லாத்தையும் ஒன்ன கொண்டு கொண்டாங்க. கொஞ்சம் நீ ஒல்லி ஆகணும் மாடா, குண்டா இருக்க. கொஞ்சம் நீ கொஞ்சம் ட்ரிம் ஆகணும்.
கொஞ்சம் இந்த பயத்த மாவெல்லாம் போட்டு நல்லா வாஷிங்ஸ் பண்ண கொஞ்சம் கலர் ஆவ சிகப்பாவ இப்படி யாராவது போய் நிப்பாளா மேட்ரிமோனி சைட்ஸ்க்கு ஆளையும் மூஞ்சியும் பாரு பண்ணாதாமா இப்படி